அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நாம் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு சந்திக்கலாங்க. பொதுவாகவே அரசு வேலை அப்படின்னாவே ராஜ கிரகங்களான சூரியனும் செவ்வாயும், மெயினாக சூரியன் நல்லா இருக்கணும், சூரியன் ஆட்சி உச்சமாக இருக்கணும், சூரியன் உச்சமாக இருந்தாவே அரசு வேலை உறுதி அப்படின்னு நம்ம ஜோசிக்காரர் சிலர் நம்ம சொல்லிடுறோம். அதை பார்த்த உடனே நம்ம சூரியன் உச்சமாக இருக்கேப்பா, அரசு வேலை வருமே, முயற்சி பண்ண அப்படின்றோம். சூரியன் நீச்சமானவங்களுக்கு அல்லது 8ஆம் இடத்துல 6-8 இருக்கிறவங்களுக்கு அரசு வேலை கொஞ்சம் போராடி தான் பெறணும். அரசு வேலை இல்லை, அதுவும் 6-8 போய் மறைஞ்சிருச்சுன்னா அரசு வேலை இல்லை, நீச்சமாக இருந்தால் அரசு வேலையே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா பாருங்கள், உதாரணத்துக்கு 2 ஜாதகம் கொடுத்துருக்கேன். தலைப்பே என்ன அப்படின்னா, சூரியன் உச்சமானால் அரசு வேலை உண்டா? சூரியன் உச்சமாக இருக்குது ஒரு ஜாதகத்தில், அரசு வேலை உண்டா அப்படின்னு ஒரு கேள்வியோடு 2 ஜாதகம் கொடுத்துருக்கேன். முதல் 2 பேருமே 2 பேருமே ஆண்கள் தான். முதல் ஜாதகர் பிறந்த தேதி 20/4/1966 11:35 காலையில் சென்னையில் பிறந்திருக்கிறார். அவருக்கு மிதுன லக்னம், மீன ராசி, 2 மாந்தி, 6 கேது, 9 சுக்கிரன், 10ஆம் இடத்துல பாருங்கள் லக்னாதிபதி நீச்சம் அடைஞ்சி சந்திரனோட 2ஆம் அதிபதியோடு சேர்ந்து சனியோடு சேர்ந்து இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல சூரியன் உச்சம், மேஷத்தில் சூரியன் உச்சம், செவ்வாய் ஆட்சி, 12 ராகு. அடுத்த ஜாதகம் பாருங்கள், இவர் பிறந்தது 26/3/1992 3:45 சாயந்தரமாக பிறந்திருக்காரு சேலத்தில். இவருக்கு வரக்கூடிய லக்னம் சிம்ம லக்னம், லக்னத்திலேயே குரு 8ஆம் அதிபதி, குரு வக்ரம், 5 சந்திரனும் ராகும், 6ஆம் இடத்துல சனி, 7 சுக்கிரன் செவ்வாய், 8 சூரியன். லக்னாதிபதி போய் 8 மறைஞ்சிடுறார் குருனுடைய வீட்டில். குரு தனக்கு 6, அந்த ஸ்தானத்துக்கு 6 லக்னத்தில். அப்போது 1க்கும் 8க்கும் பரிவர்த்தனை. பொதுவாகவே 1-8 பரிவர்த்தனை அவ்வளோ சிறப்பில்லை அப்படின்னு சொல்லுவோம். 10 மாந்தி, 10ஆம் இடத்துல மாந்தி அதையும் பார்க்கணும். 11 கேது. இப்படி இருக்கிற அமைப்பில் முதல் ஜாதகர் சூரியன் உச்சம், 11ஆவது இடத்துல லாபஸ்தானத்தில் சூரியன், 3ஆம் அதிபதி, சூரியன் உச்சம், செவ்வாய் ஆட்சி. அதனால் உறுதியாக அரசு வேலை உண்டு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். 2வது ஜாதகத்தில் லக்னாதிபதி போய் 8 மறைஞ்சிருக்கிறார். அவர் நிற்கிற சாரமும் சூரியன் பாருங்கள் சனியினுடைய சாரம். அதனால் இவருக்கு குரு பார்வை இல்லை, சனி தான் பார்க்குறாரு. அதனால் அரசு வேலை இவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, முதல் ஜாதகர் பாருங்கள், அவர் பிறந்தது புதன் திசை, பிறந்து 9 மாதம். சரி, அடுத்தது கேது திசை 8 வருஷம் வரையிலும். கேது திசை, கேது எங்கே இருக்கார் பாருங்கள், 6 இருக்கார், பள்ளிக்கூடத்துக்கு போகிறார், படிச்சுட்டு இருக்கார். அதுக்கடுத்தது சுக்கிர திசை. இந்த லக்னத்துக்கு 5க்கும் 12க்குமான யோகாதிபதி, முழு யோகாதிபதி 9 இருந்து பாக்கியங்களை கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்து தசை நடத்துகிறாரு. 28 வரையிலும் அருமையான பீரியட். ஆக நல்லா படிப்பு கொடுத்துருக்கணும், கல்யாணத்தை கொடுத்துருக்கணும், சுக்கிரதசை முடிகிறதுக்குள்ள கல்யாணத்தை கொடுத்துருக்கணும், நல்ல பாக்கியங்களை கொடுத்துருக்கணும், நல்ல மனைவியை கொடுத்துருக்கணும், குழந்தை கொடுத்துருக்கணும். என்ன நடந்தது அப்படின்னா, நான் சொன்னதில் எதுவுமே கொடுக்கல. இதுக்கும் குரு பார்க்குறார்.
அந்த சுக்கிரனை குரு பார்க்குறார், 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். இங்கே குரு 7க்கும் 10க்குமான பாதகாதிபதி அப்படிங்கிற போர்வையில் நிற்கிறார் குரு. அந்த சுக்கிரன் நிற்கிறது பாருங்கள், சாரம் என்னன்னு, குருனுடைய சாரம். அப்போது அந்த சுக்கிரன், இந்த பாதகாதிபதி குரு என்ன வேலை செய்வாரோ அதெல்லாம் செஞ்சிட்டார். நல்லா திருமணத்தை கொடுக்கல, வேலையை கொடுக்கல, சம்பாதனை கொடுக்கல. ஏன்னா இந்த லக்னத்துக்கு 7க்கும் 10க்குமான பாதகாதிபதி கேந்திராதிபத்திய தோஷத்துலேயும் சிக்கி லக்னத்தில் இருக்கார். அதனால் சுக்கிர தசை முடிகிற வரை எதுவுமே கொடுக்கல. அடுத்து வந்த சூரிய தசை, ஆஹா உச்சமான தசை இல்லையா? அந்த சூரியன் நிற்கிற சாரம் பாருங்கள், சூரியன் வந்து கேதுனுடைய சாரம். எப்பவுமே ஒரு கிரகத்துக்கு கால் கொடுக்குறவங்க 6, 8, 12 மறையாமல் இருக்கணும். அப்போ தான் முழு பலன் கிடைக்கும். இங்கே என்ன ஆச்சு, சூரியன் 11 இருந்தாலும், 3ஆம் அதிபதி சூரியன் 11 இருந்தாலும், செவ்வாயோடு இருந்தாலும், செவ்வாயோட 2 டிகிரி வித்தியாசத்தில் நிற்கிறாரு. அதே தவறு தான். ஏன்னா இந்த லக்னத்துக்கு செவ்வாய் கடுமையான பவர், மிக கடுமையான பவர் அப்படின்னு சொல்லணும். அப்போ அதில் குறைஞ்சிட்டாரா? அதுக்கு அடுத்தது அந்த சூரியன் நிற்கிற சாரம் பாருங்கள், சூரியன் வந்து கேதுனுடைய நட்சத்திரம் நிற்கிறார். சூரியனுக்கு அப்படியே எண்ணிட்டு வாங்க, கேது 8. அப்போ வீடு கொடுத்தவர் அந்த 8ங்கிற அமைப்பு வந்ததுனால சூரியன் அங்கு வேலை செய்யவில்லை. இல்லை அப்படின்னா அந்த சூரிய திசையில் அவருக்கு வேலை கிடைச்சிருக்கணும், அரசு சம்மந்தமாக ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிருக்கணும், இங்கே கிடைக்கல. சூரிய திசையில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் போய் வேலை செய்கிறாரு, அவ்வளோதான். அதுதான் வேலை, சம்பாதனை கொடுத்துருக்காரு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில். இதுக்கு செவ்வாய் ஆட்சியாக இருந்து சூரியன் உச்சமாக இருந்தும் இவருக்கு அரசு வேலை கிடைக்கவில்லை. செவ்வாய் நிற்கிற சாரம் பாருங்கள், அவ்வளோதான். அதுவும் கேது. சூரியன் செவ்வாய் ரெண்டுமே கேதுனுடைய சாரத்தில் இல்லைங்கிறதுனால, சூரியன் செவ்வாய்க்கு 8ல் கேது இருக்கிறதுனால அது ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அடுத்தது சந்திர திசை வருது, அதே கம்பெனியில் வேலை செய்கிறாரு. செவ்வாய் திசையில் கொஞ்சம் கடுமையான போராட்டங்கள் 51 வயசுக்கு அப்புறம். இப்போ வந்து 58 நடக்குது அவருக்கு. பக்கமாக ஜாதகம் பார்த்தாரு. இப்போ அந்த கம்பெனியிலேருந்து நின்றுட்டார், வேறு ஏதாவது தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அமைப்பில் நிற்கிறாரு. ராகு திசை நடந்துகிட்ருக்கு. சரி விடுவோம், அரசு வேலைக்கு வருவோம். அடுத்த ஜாதகம் பாருங்கள், சிம்ம லக்னம். இங்கே சூரியன் லக்னாதிபதியாக இருந்து சூரியன் நிற்கிற சாரம் சனியினுடைய சாரம் 8ல் போய் மறைஞ்சிருந்தோம். இங்கே அந்த தசாபுத்தியெல்லாம் எதுவுமே வரல பாருங்கள். சூரிய தசை போகிறேன்னு பிறக்கும்போது சுக்கிர தசை 8 வருஷம், 16 வருஷம். சுக்கிர தசை 2008 வரையிலும் 16 வருஷம் சுக்கிர தசை நடக்குது. படிக்கிறார், நல்லா படிச்சிடுறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிச்சிடுறார். 16 வருஷமும் படிச்சிடுறார், +2 வரையிலும். அதுக்கப்புறம் காலேஜும் முடிச்சிடுறார் சூரிய தசையில். அதுக்கடுத்து சூரியன் வருது. சூரியன் 22 வரையிலும் பிஇ முடிக்கிறார், காலேஜில் ஒரு டிகிரி முடிக்கிறார். அதுக்கடுத்து வரக்கூடிய சந்திர திசை, 2024 வரையிலும் நடக்குது. அந்த 2024 வரையிலும் அரசு வேலைக்கு மற்ற கம்பெனிகளுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறாரு. 24 வரையில் நடக்கலை. காரணம், சந்திரன் நிற்கிறது சுக்கிரனுடைய சாரம். பாருங்கள், சந்திரன் நிற்கிறது சுக்கிரனுடைய சாரம். சந்திரன் வந்து இங்கே கெட்டு போயிருக்கார். விரையாதிபதியாக இருந்து 5ஆம் இடத்துல போய் குருனுடைய வீட்டிலிருந்து ராகுவோட சேர்ந்துருக்கிறார். அதனால் சந்திர திசை இங்கே சிறப்பெல்லாம் போயிடுச்சு. சந்திர திசை ஏன் சிறப்பில்லைன்னா ராகுவோட சேர்ந்ததுனால இங்கே சிறப்பெல்லாம் போயிடுச்சு, விரையாதிபதியாகவும் இருக்கிறதுனால. அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசை இவருக்கு வேலை கொடுத்துருச்சு. அரசு வேலையில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி இன்றைக்கி குரூப் 2ல் செலக்ட் ஆகி அரசு வேலை வாங்கி இன்றைக்கி சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். அப்போ 8ஆம் இடத்துல சூரியன், என்னடா அது நம்ம ஒரே குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். லக்னாதிபதி 8, 8ஆம் அதிபதி லக்னம் 1, 8 பரிவர்த்தனை சரியில்லையே.
அப்படி சூரியன் சனி சாரத்தில் இருந்தும் சனி பார்வையில் இருந்தும் வேலை கொடுத்துட்டாரே, அங்கே சூரியனுக்கோ சனிக்கோ வேலையே இல்லை. இங்கே யார் வேலை கொடுத்தாங்க அப்படின்னா செவ்வாய். செவ்வாய் எங்கே நிற்கிறார் பாருங்கள், இங்கே தான் நல்லா கவனிக்கணும். செவ்வாய் இந்த லக்னத்துக்கு 4க்கும் 9க்குமான ஒரு விதத்தில் யோகாதிபதியான செவ்வாய் 10ஆம் அதியோடு சேர்ந்து 9 10ஆம் அதி சேர்ந்தால் அதுக்கு பேர் தர்ம கர்மாதி யோகம். அந்த மாதிரி தர்ம கர்மாதி யோகத்தில் லக்னத்துக்கு 7ல் குருவுடைய பார்வையில் இருந்ததுனால செவ்வாய் திசை இங்கே சிறப்பாக இருந்தது. செவ்வாய் திசையில் வேலை வாங்கிட்டாரு. இன்னொரு டைம் சொல்கிறேங்க, இந்த லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன். 10ல் மாந்தி இருந்தாலும் 10ஆம் அதிபதி சுக்கிரன், 9ஆம் அதிபதி செவ்வாய். 9 10ஆம் அதிகள் தொடர்பு ஏற்பட்டாலே, பார்வை பரிவர்த்தனை ஒன்று சேர்ந்து இருந்தாவே அதுக்கு பேர் தர்ம கர்மாதி யோகம் அப்படின்னு பேர். இந்த தர்ம கர்மாதி யோகம் கும்பத்தில் சனியினுடைய வீட்டில் குருவனுடைய பார்வையில் இருந்ததுனால அவருக்கு கிட்டத்தட்ட ஒரே டைமில் இப்போ வேலை கிடச்சிது. 2025 ஜூன் மாதம் வேலை கிடச்சிருச்சு. ஜூன் வேலை கிடச்சிது. இப்போது இந்த மாதம் 8வது மாதம் ஆகஸ்ட் மாதம் அவருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ரெண்டையும் ஒரே டைமில் கொடுத்துட்டார் இந்த செவ்வாய். செவ்வாய் அப்போ இங்கே கெடாமல் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். எதனால் கெடாமல் இருக்கார் அப்படின்னா தர்ம கர்மாதி யோகத்தில் இருந்ததுனால, சனியும் சூரியனும் இங்கே வேலையே இல்லாமல் போனதுனால அந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து மட்டும் இங்கே வேலையை கொடுத்துருது. அதனால் சூரியன் உச்சமானால் மட்டும் அரசு வேலை, சூரியன் கெட்டு போச்சுன்னா அரசு வேலை இல்லை அப்படிங்கிற இதை நமக்கு உழைச்சதுக்கான ஒரு உதாரண ஜாதகம் தான் இது. இந்த மாதிரி சூரியன் நீச்சமானது அரசு வேலை இருக்கிற ஜாதகம் கூட இருக்குது. இன்னொரு காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.